எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் ரிஷப ராசி அன்பர்களே, 2025 ஜனவரி 20 திங்கட்கிழமை துவங்கி ஜனவரி 26 ஞாயிற்றுக்கிழமை வரை கலியுகம் குரோதி வருடம் தை 7 முதல் தை 13 வரை இந்த நாட்களுக்கான கிரகங்கள் தரக்கூடிய அனுகூலங்களை ராசி பலன்களாக முதல் 7-8 நிமிடத்திலும் அதனைத் தொடர்ந்து திதி நட்சத்திரம் ஒவ்வொரு நாளுக்கும் தரக்கூடிய சிறப்பை பற்றியும் இந்த பதிவிலே காண்போம். அன்பு நேயர்களே, ரிஷபராசி என்பர்களே, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து நோட்டிபிகேஷன் பட்டனை ஆன் செய்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன். கிரகங்கள் பின்னிய மயக்கும் மாயவிலை என்ற இந்த தலைப்பு இந்த வாரத்திற்கு பொதுவிலே எல்லா ராசிக்கும் பொருந்தும். காரணம் என்னவென்றால், ராகுவை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரன் தற்சமயம் சனி பகவானோடு இணைந்து இருக்கக்கூடிய நிலை. ராகு 11ஆம் நிலையில லாபத்தை தரக்கூடிய அற்புதத்தை உங்களுக்கு அமைத்திருக்கக்கூடிய வாரங்களும் இதுவும் ஒன்று. 10ஆம் நிலையில சனி சுக்கிரன் இணைவு என்பது இருக்கிறது. இங்கு எப்படியாவது சந்தோஷப்படலாம் என்று ஒரு நிலையில எந்த விதமான சிக்கலிலும் சென்று சிக்கிவிடக்கூடாது. காரணம், வாரத்தினுடைய துவக்கம் திங்கட்கிழமை கேதுவோடு சந்திரன் இணைகிறார். இந்த கேது சந்திரன் இணைவது என்பது கிரகண தோஷம். எது மறைகிறது, எதனால் மறைகிறது என்று புரிந்து கொள்வதற்கு சற்று கடினமாக இருக்கும். ஆகையினாலே சற்று கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். இருந்தாலும் கூட 6ஆம் இடத்து விஷயங்கள், கடன், வம்பு, வழக்கு, யாரிடமாவது தேவையில்லாத பேச்சில் சிக்கலை ஏற்படுத்திக் கொள்வது, இவற்றை தவிர்ப்பது நல்லது. மேலும் வாரத்தினுடைய இந்த செவ்வாய்க்கிழமை 21 அன்று மிக முக்கிய நிகழ்வாக உங்களுடைய 12ஆம் இடத்து அதிபதி 2ஆம் இடத்திற்கு நீச்ச கதியிலே வருவது என்பது கவனிக்கத்தக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதனுடைய பார்வை உங்களுடைய அஷ்டம நிலையிலும் கூட இருக்கிறது. ஆகையினால உடல் நலம் சார்ந்த விஷயத்திலே சற்று கூடுதல் அக்கறை, கூடுதல் கவனம் என்பது தேவை. அதே போல் பேச்சிலும் சரி, செலவுகளிலும் சரி, கட்டுப்பாடு என்பது நிச்சயமாக தேவையான காலமாக இது இருக்கிறது. இந்த வாரத்தினுடைய முதல் நாள் சற்று எச்சரிக்கையோடு, திங்கள் செவ்வாயிலே சற்று எச்சரிக்கையோடு இருந்தீர்கள் என்றால் எந்தவித நீங்கள் செய்யக்கூடிய காரியமும் கெடாமல் இருக்கக்கூடிய, அதை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய அனுகூலம் என்பது ஏற்படும். சனி பகவான் உங்களுக்கு சசயோகத்தில் இருக்கிறார். சுக்கிரனோடு இணைந்து இருக்கக்கூடிய இந்த காலம் ஆகினாலே சற்று கவனக்குறைவாக இருந்தால் தேவையற்ற வீண் பொருட்களை வீட்டிற்கு வாங்கி குவித்து நஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். உற்றார் உறவினர்களை சரியான முறையிலே நீங்கள் பேணி பாதுகாத்துக் கொள்ளாமல் விட்டீர்கள் என்றால் அது கலகத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை இந்த வாரம் தருகிறது. ஆகையினாலே கவனமாக இருக்க வேண்டும். வாரத்தினுடைய செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் பார்க்கும்போது சந்திரனானவர் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் நிலையில இருப்பார். 6ஆம் நிலையில இருக்கக்கூடிய சந்திரன் பல நிலைகளிலே உங்களுக்கு, அதுவும் ஒரு சுக்கிரனுடைய வீட்டிலே செல்லக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் வீட்டில இருக்கும்போது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். இந்த காலகட்டத்திலே சனி பகவானுடைய அந்த சஷ்டயோகம் வேலை செய்யும். அது மட்டுமல்லாமல் குரு சந்திரன் ஒருவரோடு ஒருவர் சஷ்ட அஷ்டகம் பெறக்கூடிய நிலையில அந்த சஷ்ட அஷ்டக சகட யோகம் வேலை செய்யும். ஆகையினால மனதை தடுமாறாமல் வைத்து நல்லவற்றை நினைத்து செய்யும் போது வெற்றி என்பது இருக்கும். சனி பகவான் உங்களுக்கு தொழிலிலே ஒரு வளத்தை தருவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது. இந்த வாரம் பொறுத்தவரை உடல் நலத்திற்கு மிக முக்கிய பங்கு என்பது உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, மனநலத்திற்கு யோகா தியானம், தெய்வ பக்தி, கோவப்படாமல் இருப்பது, பேச்சிலே கட்டுப்பாடோடு இருப்பது, இவையெல்லாம் அத்தியாவசியமான தேவைகளாக அமைகிறது. சூரியன் 9ஆம் இடத்துல இருக்கக்கூடியதும் அந்த சூரியனோடு மேலும் ஒரு முக்கிய கிரக பயிற்சியாக ஜனவரி 24 இந்த வாரத்துல சூரியனோடு சூரியன் புதன் இணைவு என்பது இருக்கும். அந்த சூரியன் புதன் இணைவு 9ஆம் இடத்துல என்ற அந்த காரணத்தினால் இதுவரை பாக்கிய நிலை, அதிர்ஷ்டம் குறைவாக இருக்கிறது, தந்தை வழி அனுகூலங்கள் சரியாக கிடைக்கவில்லை, எவ்வளவு செய்தாலும் நம்முடைய எண்ணம் ஈடேறவில்லையே என்று இருக்கக்கூடிய அந்த நிலையிலிருந்து ஒரு மாற்றம் என்பது இருக்கும். பர்வத யோகம் என்பது அற்புதத்தை தரும், அதிர்ஷ்டத்தை தரும். வரக்கூடிய தனம் நீங்கள் கூட மற்றவர்களுக்கு சிறிது உதவி செய்யக்கூடிய அமைப்பில இந்த வார கிரக நிலைகள் அமைகிறது. ஆகினாலே கையிலே பணம் தங்குவதற்கான வாய்ப்பு, வீண் செலவு செய்யாமல் இருக்க வேண்டும். இது மிக முக்கியம். 5ஆம் இடத்துல கேது குரு பார்வை பெற்றிருக்கக்கூடிய வாரம் ஆகினாலே மாணவர்கள் வெளியூர் வெளிநாடு சென்று படிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அந்த அமைப்பு என்பது ஏற்படும். இருந்தாலும் இந்த வாரத்துல
அதற்கான விசா போன்ற விஷயங்களில் நீங்கள் விண்ணப்பிக்கும் போது ஏதேனும் டாக்குமெண்ட் சார்ந்த விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். அதே போல் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் தொழிலில் இறக்குமதி ஏற்றுமதி தொழிலில் இருப்பவர்கள் கூட உங்களுடைய பத்திரங்களை சரியாக வைத்திருக்க வேண்டும். இந்த வாரம் ஏதேனும் சிறு தவறுகள் கூட உங்களுடைய வேலையில மிகப்பெரிய தடை தாமதத்தை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது. 10ஆம் இடத்திலே உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்திலே சனி பகவான் சசயோகத்தில் இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் சுக்கிரனோடு இணைந்திருப்பது ஒரு அற்புத லக்ஷ்மி கடாட்சத்தை உங்களுக்கு தருகிறது. பொறுமையாக இருந்து எந்த விதமான குழப்பத்திற்கும் ஆட்படாமல் இருந்து ஒரு சாத்வீகமான எண்ணம், உங்களுக்கு உரிய விஷயத்தை பெறுவதற்கான முயற்சி எடுக்கும்போது அதன் வெற்றியும் சாதனையும் கூட படைத்து விடலாம். ஆனால் இங்கு மற்றவர்களுக்கு வர வேண்டியதும் உங்களுக்கே வர வேண்டும் என்று நினைத்தால் அங்குதான் சிக்கல் இருக்கும். ஆசைக்கு உங்களுடைய ஒரு இலக்கை நிர்ணயித்து வேலை செய்தால் வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். அதே சமயத்துல ஏதோ எப்படியாவது மற்றவர்களை விட நாம் மிஞ்சி செயல்பட வேண்டும், மற்றவர்கள் வெற்றியும் தட்டி பறித்து விடலாம் என்ற எண்ணம் மட்டும் ரிஷபத்திற்கு கூடாது. அப்படி உள்ளார்ந்த உணவு இருந்தால் அது பல நிலைகளிலே தோல்வியை தந்து விடுகிறது. நாம் அறிவாளி என்று நினைத்து செய்யக்கூடிய செயலே வாழ்நாளில வருத்தத்தை தந்துவிடக்கூடியதாக இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அமைந்துவிடும். ஆகினாலே ரிஷபராசி அன்பர்கள் சற்று பேராசைக்கு இடம் கொடுக்காமல் இருப்பது சிறப்பு. மேலும் ராகுவை நோக்கி சுக்கிரன் பயணப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால் ஏதேனும் இச்சைகள், ஆசை என்பது காதலாக மாறி, காதல் என்பது மோகமாக மாறி, மோகம் என்பது காமமாக மாறிவிடும். ஆண் பெண் நட்பு உறவு மட்டுமல்ல, ஏதோ ஒரு பொருளின் மீது ஆசை, ஒரு சொத்தின் மீது ஆசை, ஒருவேளை உங்களுடைய தந்தையார் பணம் அல்லது பூர்வீக சொத்தின் மீது ஆசை, அதை ஒருவர் மட்டுமே எடுத்துக்கொள்ளலாம் என்று பங்குக்குண்டான விஷயத்தை ஏதேனும் செயல்பாடுகளிலே நீங்கள் தவறாக சிந்தித்தீர்கள் என்றால் அதுல சிக்கல் வரும். இப்போது எனக்கு ஏதும் தேவையில்லை என்ற அந்த வார்த்தை உங்களிடமிருந்து வார்த்தையாக மட்டுமே தான் இருக்கும். அதனுடைய உள்ளர்த்தம் எல்லாம் எனக்குத்தான் என்ற அந்த நிலை, அந்த மனநிலைக்கு இந்த கிரகங்கள் தள்ளும். ராகு உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே இருக்கிறார். இப்போது அந்த ஒரு சோதனையை ஏற்படுத்துவார். அதே போல் குரு ராசியிலேயே இருக்கிறார். குருவினுடைய நட்சத்திரத்திலே சனி பகவான் இருக்கக்கூடிய வாரம். ஆகையினால பல நிலைகளிலே கவனமாக இருப்பது நல்லது. பொருளாதார ரீதியிலே வரக்கூடிய பணத்தை உங்கள் பெயரிலேயே வைத்துக் கொள்வது சிறப்பு. தேவையற்ற நபர்களிடம் கடன் கொடுத்து வாங்கலாம் என்று நினைத்தால் சிக்கல் ஏற்படுத்தும். இல்லத்தை பொறுத்தவரையும் உடல் நலத்தை பொறுத்தவரையும் மகிழ்ச்சி பொங்கக்கூடிய, சந்தோஷமாக விஷயங்களை மகிழ்ச்சியாக கழிக்கக்கூடிய வாரமாக இருக்கும். வேலை இடத்திலும் கூட மகிழ்ச்சி ஏற்படும். உடன் இருப்பவர்கள் செய்யக்கூடிய உதவியினால் தடைப்பட்ட வேலைகள் முடியக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். மாணவர்கள் வெளிநாட்டு பயணம் அல்லது நீங்கள் வெளிநாட்டு பயணத்திற்கு முடிவெடுத்திருந்தால் இந்த வாரத்திலே அது முடிவடைவதற்கு சற்று தடை தாமதம் ஏற்படும். ஆகையினால் அதை பொறுத்து கவனமாக டாக்குமெண்ட் செய்வது சிறப்பை ஏற்படும். அன்பு நேயர்களே, ஜனவரி 19, 2025 ஞாயிற்றுக்கிழமை அது துவங்கி ஜனவரி 26, 2025 ஞாயிற்றுக்கிழமை வரை கிட்டத்தட்ட இந்த 8 நாட்கள் கிரகங்கள் தரக்கூடிய அற்புதங்கள், நாள், நட்சத்திரம் இவையெல்லாம் தரக்கூடிய திதி தரக்கூடிய சிறப்புகளை இதில் பார்ப்போம். இது குரோதி ஆண்டு தை மாதம் 6 முதல் 13ஆம் தேதி வரை, தை 13 வரை உள்ள நாட்கள். இந்த நாட்கள் என்பது தேய்பிரையிலே அமைகிறது. தேய்பிரையிலே எந்த விஷயத்திலெல்லாம் நாம் வளர்ச்சி பெற வேண்டுமோ அது சார்ந்த தெய்வத்தை ஒவ்வொரு நாளும் வேண்டுவது சிறப்பை ஏற்படுத்தும். குரு ரிஷபத்திலே வக்ரம், சனி பகவான் கும்ப மூல திரிகோணம் பெற்று ஆட்சி பெற்று சுக்கரனோடு இணைவு, விருச்சிக ராசியின் மீது குருவினுடைய பார்வை, சனியினுடைய பார்வை ஆகினால் அந்த பாவகம் ஏதாக அமைகிறதோ உங்களுடைய ராசிக்கு அதிலே கண்ணும் கருத்துமாய் சட்டத்திற்கு உட்பட்டு செயல்பட வேண்டும். செவ்வாய் நீச்ச வக்ரம், நீச்ச வக்ரத்திலேயே இந்த வாரத்திலே பெயர்ச்சி மிதுன ராசிக்கு பின்னோக்கிய பயணம், ஃபால்ஸ் பிஹைண்ட் எ ஜோடியாக். சனி செவ்வாய் சஷ்ட அஷ்டகம் முடிகிறது. அது ஒரு வகையில பல சிறப்புகளை தரும். ஜனவரி 19, 20 சந்திரன் கன்னி ராசியில் கேதுவோடு இணைந்து வக்ர குருவினுடைய பார்வை. ஜனவரி 21, 22, 23 சந்திரன் துலாம் ராசியில் இருந்து சிறப்புகளை அள்ளித்தரும். ஜனவரி 24 மற்றும் 25 சந்திரன் விருச்சிக ராசியிலே சனி மற்றும் வக்ர குருவினுடைய பார்வையில் அமைவது. மேலும் சந்திரன் விருச்சிக ராசியில இருக்கும்போது நீச்ச நிலையை பெறுவார். ஆகையினாலே அந்த நாளெல்லாம் மதிமயங்காமல் இருக்க வேண்டும். அதனால்தான் அறிவு அற்றம் காக்கும் என்று தலைப்பிலேயே தந்திருக்கின்றேன். உணர்ச்சி சார்ந்து வேலை செய்யாமல் அறிவு சார்ந்து வேலை செய்வதே இந்த வாரத்திற்கான ஒரு தீம். அதை அடிப்படையாக வைத்து செயல்படுவது வெற்றியை தரும். தை 6 ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி 19 பஞ்சமி திதி
7:31 AM வரை, அதன் பின்னர் சஷ்டி. அதனால் உத்திரம் நட்சத்திரம், சித்த யோகம், அமிர்த யோகம் கூடிய நாளாக இருக்கிறது. சுப நாள். இந்த பதிவை கேட்கும் போது ஞாயிறு தாண்டி நீங்கள் திங்கட்கிழமையிலே கேட்கக்கூடிய அமைப்பு இருக்கும். ஆகையினால் திங்கட்கிழமை தை 7/20/2025 குரோதி வருடம். இதுல திதி 9:58 AM வரை சஷ்டி, அதன் பின்னர் சப்தமி. நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம். 8:30 PM வரை, பிறகு சித்திரை நட்சத்திரம். இரவு 8:30 மணி வரை சித்த யோகம், பின்னர் பிரபல அரிஷ்ட யோகம். தில ஹோமம் தில தர்ப்பணம் செய்வதற்கு ஏற்ற நாளாக அமைகிறது. பெரியாழ்வாரின் பல்லாண்டு பாராயணம் செய்யக்கூடிய நாளாக இது அமையும். இது ஒரு முழு சுப முகூர்த்த தினம். திருமணம் உள்ளிட்ட அனைத்து சுப காரியங்களும் செய்வதற்கு ஏற்ற நாளாக அமைகிறது. இந்த நாளிலே சீமந்தம், வளைகாப்பு, காயத்ரி மந்திரம் உபதேசிப்பது, கிரகப்பிரவேசம், மன்னர்களை அல்லது மந்திரிகளை சென்று சந்திப்பது, ஏதேனும் ஒரு விழாக்காக அவர்களை அழைப்பது என்றால் இந்த நாளிலே சென்று அழைத்தால் வெற்றி ஏற்படும். மருந்துண்ண, நோய் வாய்ப்பட்டிருந்தால் மருந்துண்ணுவதற்கு சிறப்பான நாளாக இருக்கும். ருது சாந்தி பரிகாரங்கள் செய்வதற்கும் ஏற்ற நாளாக திங்கட்கிழமை அமைகிறது. செவ்வாய்க்கிழமை தை 8 குரோதி வருடத்திலே தை 8ஆம் நாள், ஜனவரி 21, 2025. திதி 12:40 PM வரை சப்தமி, அதன் பின்னர் அஷ்டமி. நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம். 11:36 PM வரை, பிறகு சுவாதி. 60 நாழிகையும் சித்த யோகம். தன்ய நாள். தன்ய நாள் என்றாலே சுப நிகழ்ச்சிகளை தவிர்ப்பது நல்லது. இந்த நாளிலே தில ஹோமம், தில தர்ப்பணங்கள் செய்ய ஏற்றவை. அறுவை சிகிச்சை ஏதேனும் செய்ய வேண்டிய நபர்கள் இருந்தால் இந்த நாளிலே, இந்த செவ்வாய்க்கிழமை நாளிலே செய்து கொள்வது என்பது சிறப்பை ஏற்படுத்தும். அதற்கான நிவாரணங்கள் எளிதிலே கிடைக்கும். மறு சிகிச்சை செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படாது. இதற்கு ஏற்றது 12 மணிக்குள்ளாக செய்ய வேண்டும். அடுத்தது குரோதி வருடம் தை 9 புதன்கிழமை, ஜனவரி 22, 2025. திதி 3:18 PM வரை அஷ்டமி, பின்னர் நவமி. இந்த அஷ்டமி காலையிலே துவங்கக்கூடிய அந்த நாளாக இருக்கிறது. பின்னர் நவமியும் இருக்கிறது. இந்த அஷ்டமி நவமி நாட்களிலே தேய்பிரை அஷ்டமி என்றாலே கால பைரவர் வழிபாடு செய்வது, ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவர் வழிபாடு என்பது சிறப்பை ஏற்படுத்தும். நட்சத்திரம் சுவாதி இரவு 2:34 AM வரை, அதாவது மறுநாள் 2:34 வரை, காலை அதிகாலை வரை. பிறகு விசாகம் 60 நாழிகையும் சித்த யோகம். இந்த நாள் புதன்கிழமை அன்று காலாஷ்டமி, கிருஷ்ணர் வழிபாடு செய்வதற்கு ஏற்ற நாள். இந்த நாளுக்கு தேவாஷ்டமி என்று பெயர். பசுனை மட்டும் 3 வேளையும் உணவாக எடுத்துக்கொண்டு சிவனுக்கான விரதம் இருப்பது இன்றைய தினம் மிக சிறப்பானது. முன்னோர்கள் வழியிலோ அல்லது உங்கள் வழியிலோ மூத்தோர் பெரியோரை ஏதேனும் அவர்களுடைய சாபத்திற்கு ஆளாகி இருந்தால், வருத்தத்துக்கு ஆளாகி இருந்தால், அவர்கள் மன வருத்தப்படும்படியாக நினைத்திருந்து நடந்திருந்து பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டிருந்தால் அந்த பிரம்மகத்தி தோஷம் விலகுவதற்கு இந்த காலாஷ்டமி, தேவாஷ்டமி நாள் மிக சிறப்பானது. இந்த விரதம் அதற்கு அற்புதமானது. புதனோடு அஷ்டமி வருவது புதாஷ்டமி. அஷ்டமி தோஷம் இந்த நாளுக்கு பெரும்பாலும் கிடையாது. அதனால் கிடைப்பதற்கு அரிய நாள் சுவாதி நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரம் என்றாலே லக்ஷ்மி நரசிம்மருக்கான நட்சத்திரம். லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு பயங்களிலிருந்து உங்களை அகற்றி மிகப்பெரிய ஒரு வெற்றியாளராக உங்களை மாற்றும். அடுத்தது குரோதி வருடம் தை 10 வியாழக்கிழமை, ஜனவரி 23, 2025. திதி 5:37 PM வரை நவமி, பின்னர் தசமி. விசாகம் நட்சத்திரம் 5:08 AM வரை, பிறகு அனுஷம். நாள் முழுவதும் சித்த யோகம். தாயுமானவர் அவதார தினம். விநாயகர் வழிபாடு நிச்சயமாக வெற்றியை தரும், ஏற்றத்தையும் தரும். அடுத்தது குரோதி வருடம் தை 11 வெள்ளிக்கிழமை, ஜனவரி 24, 2025. 7:25 PM வரை தசமி, பின்னர் ஏகாதசி. நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம். இந்த நாளிலே, இந்த தசமி என்றாலே பல நிலைகளிலே நாள் நட்சத்திரம் பார்க்காமல் ஏதேனும் ஒன்று செய்தாலும் கூட வெற்றி பெற்று விடுவதற்கான வாய்ப்பு தரும். அனுஷ நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம் வேறு. ஆகையினாலே லட்சுமி கடாட்சம் தரக்கூடிய சிறப்பு தான். அவசிய ஏதேனும் முக்கிய விஷயங்களை செய்வது, அவசிய சுபகாரியங்களை செய்வது நல்லது. இந்த நாள் மழை பெய்ய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. மேலும் இந்த நாளில யாருக்கும் கடன் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. ஆனால் கடன் அடைக்க பகல் 12 மணிக்கு மேல் முயற்சி செய்யும் போது வெற்றியை தரும். அடுத்தது குரோதி வருடம் தை 12 சனிக்கிழமை, ஜனவரி 25. 8:32 PM வரை ஏகாதசி, பின்னர் துவாதசி. அனுஷ நட்சத்திரம் 7:07 AM வரை, பிறகு கேட்டை. நாள் முழுவதும் சித்த யோகம். இந்த நாள் வாஸ்து நாள். வாஸ்து செய்வதற்கு
10:06 முதல் 10:42 வரை காலையில வாஸ்து செய்யலாம். நிலம் வீடு இருந்தால் அதற்கான கட்டுமான வேலைகளுக்கு இந்த நேரம் ஏற்றது. இல்லை என்றால் நிலம் வீடு வாங்க வேண்டும் என்றாலும் கூட இந்த நேரத்துல அதற்கான திட்டத்தை தீட்டுவது, எப்படி வீடு வாங்கலாம், எப்படி வீடு கட்டலாம் என்ற ஒரு வரைபடத்தை நீங்களே வரைவது கூட ஏற்றமாக இருக்கும். நிச்சயம் நடக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகிறது. இது சஃபலா ஏகாதசி. நல்ல பழங்களை வைத்து பெருமாளை வழிபாடு செய்யும் போது வெற்றிக்கான வழி தெரியும், முக்திக்கான வழிகள் ஏற்படும். இந்த ஜென்மத்திலே சந்தோஷம் என்பது நிலைத்திருக்கக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தும். அடுத்தது 26/1/2025 தை 13 ஞாயிற்றுக்கிழமை, குரோதி வருடம் ஞாயிற்றுக்கிழமை தை 13 திதி 8:55 PM வரை துவாதசி, பின்னர் திரையோதசி. நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் 8:26 AM வரை, பிறகு மூலம் 8:26 AM வரை மரண யோகம், பின்னர் சித்த யோகம். இந்த நாள் முழுவதுமாக அதாவது சுப முகூர்த்த நாள். எல்லா நல்ல காரியங்களும் செய்ய ஏற்ற நாளாக அமைகிறது. எனது அன்பு நேயர்களே, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்கள், தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த வாரத்திலே சந்திராஷ்டமம் அடையக்கூடிய ராசிகள் என்று பார்க்கும்போது கும்பம் ஜனவரி 18 முதல் ஜனவரி 21 வரை, மீனம் ஜனவரி 21 முதல் ஜனவரி 23 வியாழக்கிழமை வரை, ஜனவரி 23 வியாழக்கிழமை துவங்கி மேஷம் சந்திராசிரமத்திற்குள் அமைகிறது. ஜனவரி 23 வியாழக்கிழமை முதல் ஜனவரி 26 ஞாயிற்றுக்கிழமை காலை 8:26 வரை மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம். ஆகினாலே சந்திராஷ்டமம் பெறக்கூடிய நபர்கள் சற்று தங்களுடைய வேலைகளில கண்ணும் கருத்துமாக கவனமாக புதிய பயணங்களை துவங்காமல் இருப்பது, மிஷினரி ஹெவி எக்யூப்மெண்ட்ஸ் பயன்படுத்தும் போது சற்று கவனத்தோடு இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும். அன்பு நேயர்களே, இணைந்திருங்கள். பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். நன்றி.